மதுரையில் வருகின்ற 22ஆம் தேதி பாஜக சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் அறுபடை வீடுகளின் மாதிரிகள் அமைக்கப்பட்ட கண்காட்சி பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் 3ஆம் நாள் விழாவின் போது அறுபடை வீடுகளில் வைத்து வழிபாடு நடத்தப்பட்ட வேல்கள் காட்சி திடலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. முதலாம் படை வீட்டின் வேல் நரிக்குறவ மக்களாலும், 2ஆம் படை வீட்டின் வேல் திருநங்கையர்களாலும், 3ஆம் படை வீட்டின் வேல் தொழிலாளர்களாலும், 4ஆம் படை வீட்டின் வேல் விவசாயிகளாலும், 5ஆம் படை வீட்டின் வேல் மாற்றுத்திறனாளிகளாலும், 6ஆம் படை வீட்டின் வேல் நாட்டுப்புற கலைஞர்களாலும் எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அந்த வேல்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டதோடு முருகன் சிலைகளோடு தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வேலுக்கு தீபாராதனை இருக்கும். யாரு மேலும் முட்டாம, யார் காலை மிதிக்காம, எந்த ஆரவாரமும் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாம நாம பக்தியை கவனிப்பது மிக மிக அவசியம். ஆகையினால யாரும் தள்ளாதீங்க. முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக எல்லாரும் போவாங்க. அதன் பிறகு பழனி ஆண்டவன் சன்னிதான வாசலில் இருக்கக்கூடிய வேலுக்கு, அதன் பிறகு சுவாமியுடைய சன்னிதானத்துடைய வாசலில் இருக்கக்கூடிய வேலுக்கு வரிசையாக தீபாராதனை. அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே போல மாற்றுத்திறனாளிகள், புறவர் சமுதாய பெருமக்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், இப்படி 6 வேலையும் 6 வகையான அபிஷேகம் அந்த தீபாராதனையானது காண்பிக்கப்படுகிறது. தீபாராதனை